Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு நமக்கு 10 o'clock நமக்கு ஆஸ்திரேலியா நியூஸ் டைம் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் டைம் USD நியூஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஹை மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று வந்து லேபர் ஹாலிடே. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை, சைட்வேல தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் மார்க்கெட் வந்து இந்த 1777க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் கொஞ்சம் ஒரு பை சைடில் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? ஸோ நாங்கள் வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் வந்துச்சுன்னா திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு நம்ம பை ஆப்ஷன் ட்ரை பண்ணதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஓவராலாக வந்து நம்ம சார்ட் அப்டேட்டில் பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று விஐபியில் ட்ரை பண்ணது. ஸோ இதில் வந்து பை ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ மார்னிங் மார்க்கெட்டில் நமக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு பிறகு அதுலேருந்து நம்ம எகெயின் நம்ம பை ஆப்ஷன் போகலாமா செல் ஆப்ஷன் போகலாமா ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சும்மா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்டில் வந்து இந்த 1710 1712 இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1710 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1711 எடுத்துக்கிறோங்க. இது வந்து இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் திரும்ப கண்டினியூ பண்ணக்குள்ளே மார்க்கெட் திரும்பவும் நமக்கு டவுன் சைட் போக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளே கட்டாயம் 1680 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹையை நான் நோட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இதாவது இப்போ நடந்த ஹை. ஸோ வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட் ஓகே. அடுத்து வீக்லி சார்ட் பார்த்துக்குவோம். வீக்லி சார்ட்டில் சேம் ஆப்ஷன் தான். வீக்லி சார்ட்லேயும் அதே ஜோன் தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கு, அதே சப்போர்ட் ஜோன். ஸோ டே சார்ட் போய்க்கிறோம். டே சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்னிங் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இந்த மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே தான் பிரேக் அவுட் கிடச்சி. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இது ஸ்பின்னிங் டாப் மாதிரி மார்க்கெட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது கரெக்டான கன்ஃபர்மேஷன் இல்லை. அதிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு பை ஆப்ஷன் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் கொடுத்ததுலேருந்து மார்னிங் மார்க்கெட் வந்து நமக்கு 1726 இல்லாட்டி 1726,500 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு மார்னிங் மார்க்கெட்டில், ஏஷியா மார்க்கெட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து 4 hour சார்ட் பார்த்துக்குருவோம். 4 hour சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும். டே சார்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வேறு எதுவும் இருக்கான்னு நம்ம பார்த்துக்குறோம். டே சார்ட்டில் இது தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன். இந்த ஜோன் என்னென்னா ப்ரீவியஸாக இருந்த கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி இன்றைக்கி இந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் பண்ணி இந்த டே வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் கண்டினியூவாக கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இந்த ஜோன்லேயே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூவாக திரும்பவும் எகெயின் டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ஒரு நீங்கள் கீ ஜோனாக எடுத்துக்கலாம். நீங்கள் 50% நீங்கள் பார்த்தீங்கனாலும் இதே பாயிண்ட் தான் வரும். 1717. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது என்ன, இது நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. நான் அதை டாட் லைன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு இதை வந்து ஒரு பிளாக் கலராக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளாக் கலர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப டவுன் கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஜோன் ஒன்று க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஜூனை நம்ம இப்போதைய சிச்சுவேஷனில் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம பார்க்க போனோம்னா நான் வந்து இந்த 1776 மட்டும் நான் அந்த ஜோன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1705 எடுத்தவங்க ஓகே. உங்களுக்கு வந்து டவுன் சைட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷன். நீங்கள் 6 எடுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்கும் இந்த ஜோன். ஸோ நம்ம வந்து ஷார்ட் டைம் அப்டேட் பார்த்துக்குறோம். இனிமேல் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இந்த பாயிண்ட் 1717. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இப்போதைக்கு நீங்கள் கீ ஜோனாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. கீ ஜோன். ஸோ அந்த கீ ஜோன் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆனிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகும். ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்துக்குருவோம். ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. மெயினாக நேற்றுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கட்டாயம் மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேபி இதில் வந்து இதை பிரேக் அவுட் ஆகும், அப்புறம் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகும், அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகும். ஸோ இனிமேல் நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த 1724க்கு மேலே தான் பை ஆப்ஷன். ஸோ இந்த ஜூன் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1724 நான் இதில் நம்ம இதை அப்ராக்ஸாக 24 ஆக்கிடுவோம். ஷார்ட் டைமாக இருந்தாலும் சரி
லாங் டைமாக இருந்தாலும் சரி இந்த ஜூனை வந்து மார்க்கெட் இப்போ ஃப்யூச்சரில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நமக்கு வந்து பை ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ பை ஆப்ஷன் கிடைச்சா மார்க்கெட் கட்டாயம் நமக்கு 1730 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு 40 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். 44 வந்து நம்மளுக்கு தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். 44 மட்டும் போனாலும் மார்க்கெட் அதில் நல்ல ரிஜெக்ஷன் இருக்குது. இந்த ஜூனில் மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு டவுன் ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம் ஓவராலாக. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூ ஆகிறதுனால தான் நாங்கள் பை சைட் பார்க்குறோம். மேபி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம செல் சைட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வரும். ஸோ இதில் வந்து நம்ம செல் சைட் பார்த்துக்குறோம். இப்போ மேபி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நம்மளுக்கு இந்த டவுன் ஆப்ஷன் கண்டினியூ ஆனிச்சுன்னா இப்போ மேலேருந்து வந்த மார்க்கெட் இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேபி இதில் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேபி இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி அப்படி இல்லாட்டி மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா இந்த இடத்துல திரும்பவும் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். ஸோ அதிலேருந்து திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். ஸோ மேலே போக சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் திரும்ப இதிலேருந்து நீங்கள் செல் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் நம்மளோட ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜூன் அதாவது 1690 இல்லாட்டி 1694 நீங்கள் 94 எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு நான் வந்து 94 வந்து ஆட் பண்ணுறேன். 94க்கு பிறகு தான் மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைச்சா டவுன் சைட். ஸோ நீங்கள் எதுலேருந்து செல் எடுக்கணும்னா இதில் வந்து தான் நீங்கள் செல் எடுக்கணும். இந்த ஜோன் 1770 கீழே வந்தோடனே செல் இல்லை. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போகணும். திரும்ப மேலே போனால் இந்த இடத்துல மட்டும்தான் என்ட்ரி நம்மளுக்கு செல் ஜோனுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்படி நடந்தால் மட்டும், அப்படி இல்லை மார்க்கெட் கண்டினியூவாக இதிலேருந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கண்டினியூவாக ஃபாலோ வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மேபி இதிலேருந்து திரும்ப மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான், சிம்பிள் அப்டேட். உங்களுக்கு வேணால் ஷார்ட் சேல் எடுக்கலாம். இதுக்கு கீழே ஷார்ட் சேல் மேபி இந்த ஆப்ஷன் நடக்காட்டி டைரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சுன்னா 1705க்கு கீழே செல் ஜோன் தான். ஸோ 1705க்கு கீழே நீங்கள் செல் ஆப்ஷன் கட்டாயம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் டாப்லஸ் வந்து ஒரு 35 சரி 25 சரி அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அந்த ஜோனில். ஏன்னா இந்த ஜோன் வந்து ஒரு பை ஆப்ஷனுக்குரிய ஜோன். ஸோ மேபி திரும்ப வந்துட்டு அதிலேருந்து மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். வேணால் நமக்கு 50% வந்து இப்போ உள்ள மார்னிங் மார்க்கெட்டில் இருக்கிற சிச்சுவேஷன்லேருந்து பார்த்துக்குருவோம். நான் வந்து 50% பார்க்குறேன் இந்த ஜோன்லேருந்து. இதுலேருந்து இந்த லோ நமக்கு பார்க்கல. இந்த ஜோன் தான் நமக்கு 50% 1707. ஸோ அந்த 1707 கீழே மார்க்கெட் செல். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இதில் பாருங்கள் 1712 ஒரு நல்ல ஒரு ஜோன். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு 1717க்கு பிலோ நமக்கு செல் ஜோன். அதே மாதிரி மார்க்கெட் 1770க்குள்ளே மார்க்கெட் வந்து ஜூன் வந்து கண்டினியூ ஆனிச்சுன்னா நமக்கு வந்து 1712 அதிலிருந்து 1710 கொஞ்சம் லாங் டைமாக தான் பார்க்குறோம். 17010 ஸோ நம்ம வீக்லி சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ 10 இந்த ஜோனுக்கு கீழே நமக்கு வந்து லாங் செல். இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா லாங் செல் மார்க்கெட் கண்டினியூ ஆகும். ஸோ லாங் பை அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1717க்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆகணும். அதே மாதிரி 1720 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். 20லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கண்டினியூவாக போகக்குள்ள கட்டாயம் பை ஜோன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் பை ஜோன் கண்டினியூ பண்ணக்குள்ள 1720லேருந்து 1724 வந்து மார்க்கெட் வந்து எபவ் போகக்குள்ள கண்டினியூ ஆகக்குள்ள லாங் செல் வந்து வரும். லாங் பை வரும். ஸோ லாங் பை வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 1730 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 1744 வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபுல் அப்டேட் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். 50% சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபிபனாஷி படி நீங்கள் 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1712 வரும். ஸோ வேணால் அந்த ஜோனும் நான் உங்களுக்கு தரேன், யூஸ் பண்ணிக்கிறேங்க. வேணால் அதுக்கு நம்ம 1712 அப்ராக்ஸாக நீங்கள் கீ ஜோன் வந்து 2 கீ ஜோன் இருக்குது.
இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபிபனாச்சிக்குரிய அப்டேட். ஸோ நம்ம திரும்ப ஃபிபனாச்சி பார்க்குறதா இருந்தாலும் ஃபிபனாச்சி 1712. ஸோ இந்த ஜோனை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க. நமக்கு ஏதாவது நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு இதில் வந்துச்சுன்னா, இதில் பை ஆப்ஷனும் இருக்குது, செல் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்து நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்குள்ள ஃபுல் அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.